Daily. Taste the Daily. வணக்கம் அவர்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேரடி வீதியிலே தேர்ந்தெடுக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார். அதாவது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருத்தெழுக்குன்றம் ஆறுமுகம் ஏற்பாட்டில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல், அதே போன்று மாநிலங்களவை உறுப்பினராக கூடிய தனபால், மாவட்ட பொறுப்பாளர் அனைத்துலக எம்ஜிஆர் என்ற இணைச் செயலாளர் பூங்கானையர் சீனிவாசன், அதே போன்று மதுராந்தகம் ஒன்றிய பெருங்குழு தலைவராக கீதா கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் இங்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதே போன்று வருகிற வழிகளெல்லாம் மேலதாளங்கள் நிறைந்த தமிழகத்துடைய பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், அது போன்ற கரகாட்டம், மைக்கால் முறை, சண்டை மேளம் உள்ளிட்ட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பகுதியிலே அதாவது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சீனிவாசன், நகர அம்மாப்பேர் செயலாளர் தலைமையிலே பூரண மரியாதையோடு அதிமுக பொதுச் செயலாளர் பொருட்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்கிற அந்த போர்டோடு அங்கு இருக்கக்கூடிய கோயிலுடைய பூரண மரியாதையோடு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுராந்தகம் சட்டமன்ற இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிறது. மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட மதுராந்தகம் நகராட்சி 2023-24 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அமிர்த் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் மற்றும் தரைமட்ட கிணறு அமைக்கக்கூடிய 30 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு 1 வருட காலம், குறிப்பாக 5/4/2023 விடப்பட்ட 2 ஆண்டுகள் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய வேதனையாக இந்த பகுதியினுடைய மக்கள் மத்தியில் இருக்கிறது. 5/9/2025 ரீடெண்டர் விடப்பட்டு, அதாவது சாலையில் பைப்லைன் புதைக்கக்கூடிய அந்த பணிக்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு, அதாவது இன்னும் தெருக்களுக்கும் பைப்லைனுக்கும் கிணறு கட்டக்கூடிய பணிகள் தொடங்கப்படாமல் இருக்கிறது. நகராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய சாலைகள் பழுந்தடைந்து மிகவும் மோசமான ஒரு நிலையிலே இருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது இலவச குடிநீர் திட்டம் என்றுதான் அறிவித்தார்கள். ஆனால் தற்போது பொதுமக்களிடம் டெபாசிட் மற்றும் இணைப்பு வரி கட்ட வேண்டும் என்கிற நிலையிலே அதிகாரிகள் கட்டாயப்படுத்துகிறார். சரியா திமுக ஆட்சியில், குறிப்பாக டெய்லர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுமா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மதுராந்தகம் தொகுதிக்கு உட்பட மதுராந்தகம் நகராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் உள்ள கட்டிடங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலானதால் மிகவும் சேதமடைந்து இடிந்து விடக்கூடிய நிலையிலே இருக்கிறது. எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற கருவிகள் ரிப்போர்ட்டுகளை நோயாளியிடம் வழங்கப்படுவதில்லை. இங்கு பிரசவத்திற்கு வழங்கப்படுவர்களுடைய பதிவு செய்து தேவையான மருத்துவ உபகரணங்கள் இல்லை என நோயாளிகளே வெளியில் வந்து வேதனைப்படக்கூடிய அவலப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். திருப்பி வேறு மருத்துவமனைக்கு செங்கல்பட்டு போன்ற பெரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மருத்துவ உபகரணங்கள் மருத்துவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியிலே ஏரியை தூர்வாரி, அதாவது குடிமராமத்து அதிமுக ஆட்சி காலத்தில் 1.20 கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்தை பொறுத்தளவுக்கு 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அது தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட்டு விடியா திமுக ஆட்சியில் 172 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 4 ஆண்டு காலம் கடந்து விட்டது. அதாவது அதிமுக ஆட்சியில் 120 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது, திமுக ஆட்சியில் 172 கோடியாக அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி முடிந்தும் கூட இந்த நீர்ப்பாசன வசதிக்காக, அதாவது 30 கிராமங்கள் இதையே நம்பி இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இதை நம்பி இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய பூமியாக இருக்கிறது. எனவே இங்கு இவர்கள் செய்யப்படவில்லை என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. திமுக அரசு ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மதுராந்தகம் நகராட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது சார் பாதுகாவலர் அலுவலகம் 1865ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இடிந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கிறது. அங்கே பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் இடிந்துவிடும் என்கிற அச்சத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். மதுராந்தகம் தொகுதியை புதிய சார் பதிவாளர் அலுவலகம் கட்டியமைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சட்டமன்றத்திலே வலியுறுத்தியும் கூட இன்னும் அதை கட்டுவதற்கான எந்தவித ஆயத்த பணிகளும் இந்த அரசு செய்யவில்லை. வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் கீழ் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீடு இதுவரை அந்த செயல்படுத்தப்படாமல் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வேதனை தெரிவிக்கிறார்கள். அதாவது மாவட்டத்திற்கு ஒரு சக்தியில் இருக்கும் பட்சத்தில்
நகரத்திலே, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரத்திலே, அதாவது பிரிஸ்டை சார்ந்த ஆங்கிலேய காலத்தில் இருந்து இயங்கி வந்த சப்ஜியில் நிர்வாக திறன் குறைவால் கடந்த 28/6/2025 அன்று மூடப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் தொகுதி திண்டிவனம் நிலையில் வரை பரவி இருக்கிறது. மிகப்பெரிய தொகுதியாக இருக்கிறது. குற்றவாளிகள் அது அல்லாமல் சூழ்நிலை காரணமாக சிறு குற்றங்கள் ஏற்படும் குற்றவாளிகள் சென்னை பொருள் சிறையில் அடைக்கிறதால் கடைகோடி கிராமங்களில் அதாவது இருந்து செல்லக்கூடிய படிப்பறிவு இல்லாத மக்கள் அவர்களை காண சென்னை புழல் சிறைக்கு செல்ல வேண்டிய அவல இருக்கிறது. எனவே இந்த பகுதிக்கு ஒரு சிறை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குடிநீர் வசதியும் கழிப்பறை வசதியும் இல்லாமல் இருப்பதால் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த சிறை புதுப்பித்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அது சார்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சப்ஜைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. இது திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. மதுராந்தகம் தொகுதியை பொறுத்தளவுக்கு வையாவூர் ஊராட்சியிலே, அதாவது மாம்பட்டு, குளப்பாக்கம், வையாவூர், மூசிவாக்கம், மலைவையாவூர் ஆகிய பகுதிகளில் 5000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு வாழக்கூடிய 20,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிலத்தடி நீரை நம்பியே தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய 15 தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. கிராமத்தின் அருகே இருக்கக்கூடிய அந்த பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் ஆழ்துளை கிணறுகளை வைத்து நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் எடுத்து நிலத்தடி நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். இதனால் தண்ணீருடைய நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து மஞ்சள் நிறத்திலே குடிநீரை பருகுவதால் அப்பகுதி மக்கள் நோய்வாய்ப்படுவதாகவும், கால்நடைகள் ரசாயனம் கலந்த அந்த நீரை குடிப்பதால் இறந்து விடுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இவற்றை பற்றியெல்லாம் இந்த அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்கு போலவே இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். மதுராந்தகம் தொகுதிக்கு உட்பட்ட படாளம் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தினுடைய கீழ் அதாவது இயங்கி வந்த நிலையிலே மேல்நிலைப் பள்ளி 2025 ஆண்டு மூடப்பட்ட அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த பள்ளிக்கு சொந்தமான 49 சென்ட் இடமும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கட்டிடங்களும் நிலத்தொகையும் அனைத்தும் அரசிடம் ஒப்படைக்க அறிவிப்பு வழங்கியும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாகம் இன்னும் ஒப்படைக்கவில்லை. இதனால் அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. பள்ளிகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் அரசிடம் முழுமையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கிறது. இந்த நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சியில் தற்போது பார்க்கலாம்.